கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வியாழக்கிழமையுடைய அஸ்ர் தொழுகைக்கு பின்னாடி இருந்தே ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை இரவு வரையும் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வரியை நம்ம கற்றுத்தருகிறோம். வெறும் ஒரு சில வார்த்தைகள் தான், ஆனால் ரொம்பவே மகிமை வாய்ந்ததுன்னு சொல்லலாம். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறோம்னா, ஃபர்லான விஷயங்களே செஞ்சிடறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, நஃபுலான விஷயங்களே செய்கிறோம். ஆனால் இது ரெண்டுக்கு நடுவில் சுன்னத்தான விஷயம்னு ஒன்று இருக்குது. சுன்னத்து அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம், ஃபர்லான இபாதத்துகளை செஞ்சு முடிச்சிடும். அப்படியே நஃபுலுக்கு போய் அதிகப்படியான நன்மைகள் செய்வதற்காக சில திக்ருகள் துவாக்கள்லாம் ஓதுறோம். ஆனால் சுன்னத்தான இபாதத்துகள் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க இந்த நாட்களில் ஓதுறதுக்குண்டு, அதை நம்ம விட்டுறோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய நஃபிலை விட அந்த சுன்னத்துக்கு அந்தஸ்து அதிகமாக இருக்குது. அதனால நம்ம ஃபர்லான விஷயங்களை கடமைகளை கடமையான தொழுகையை நிறைவேற்றிய பிறகு நம்ம ஓத வேண்டிய விஷயத்துல முன்னுரிமை கொடுக்க வேண்டியது சுன்னத்தான விஷயங்களுக்காக இருக்கு. அப்படின்னா நபி அவர்கள் சஹீஹான அறிவிப்புல நமக்கு அறிவித்து கொடுத்த ஓத வேண்டிய திக்ருகள் துவாக்கள் தான் முதல்ல நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வாரத்துக்கு ஒன்று பார்த்தா ஏதாவது ஒரு அமல் செய்யணுங்கிறதுக்காக நம்ம நஃபிலை நோக்கி போகக்கூடாது. முதல்ல நம்ம சுன்னத்தை முடிச்சுட்டு தான் நம்ம அதிகப்படியான நஃபிலை நோக்கி போகணும். ஏன்னா சுன்னத்துக்கு அதிக நன்மையும் சிறப்பும் இருக்கு. அதனாலதான் நபி அவர்கள் அதை சஹாபாக்களுக்கும் நமக்கும் வலியுறுத்தி இருக்காங்க. சஹாபாக்கள் அதை பின்பற்றி இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த நாட்கள் இருக்கு பாருங்க, வியாழக்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை முடிகிற வரை இருக்கக்கூடிய நாட்களுக்குன்னு சில சுன்னத்தான அமல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியுது. அந்த ஒரு 3 விஷயத்தையும் சேர்த்து ஒரு வரியாக ஒரு அமலாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கும் காட்டி அந்த நன்மையை நீங்க எத்தி வைத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க. படிக்கும் போதே உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாங்க. நிறைய பேர் ரொம்பவே வலியுறுத்தி சொல்றீங்க, ப்ளீஸ் சிஸ்டர் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை நிர்ணயித்து வைத்திருப்பான். உங்களுக்கான நல்லது நடக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. அதுலயும் இந்த வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களுமே இருக்கு பாருங்க. நம்ம வெள்ளிக்கிழமைன்னு மட்டும் தனியா சொல்லிடக்கூடாது. எப்பயுமே நம்ம இந்த 2 நாட்களுமே பார்த்தீங்கன்னா சிறந்த நாட்கள். நம்முடைய தேவைகளை முன்வைக்கிறதுக்கும் அந்த தேவைகள் நிறைவேறுவதற்கும் அல்லாஹுடைய பிரத்யேகமான அருள் கிடைக்கிறதுக்கும். அதனால உங்களுக்கு இந்த வாரமே நீங்களும் வலியுறுத்தி ஓதி பாருங்க. அது என்ன தேவையாக இருந்தாலும் அல்லாஹுடைய கிருபையில கிடைச்சிரும். ஒரு 3 விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமாக அதை பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த 2 நாளுமே இருக்கு பாருங்க, வியாழக்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமையும் சரி. அதுலயும் வியாழக்கிழமையும் அசருக்கு பின்னாடி இருந்து முக்கியமா, ஏன்னா அசருக்கு பின்னாடி அப்படிங்கும் போதே பார்த்தீங்கன்னா மக்ரிபுடைய நேரம் நமக்கு வந்துடும். அசர் முடிச்சிட்டாவே அப்ப இருந்தே நமக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையுடைய நாள் அப்படிங்கிறது தொடங்கிடுது. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்ப பிறை 1 அப்படிங்கிறோம். எப்ப பிறை பிறக்குது, நைட்டு தான் பிறை பிறக்குது. அப்ப அந்த மக்ரீப்ல இருந்து தான் நம்ம கணக்கு வச்சுப்போம். அப்படிதான் நம்ம சஹர் செய்யறோம். நோன்பு வைக்கும் போது கூட என்ன பண்றோம், நாளைக்கு நம்ம முதல் நோன்பு வைக்கிறோம்னா இன்னைக்கே பிறை தெரிஞ்சதுமே தராவிகி தொழுகையை ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம மக்ரீப்ல இருந்தே வெள்ளிக்கிழமைக்கான அமலும் செய்திடணும். எல்லாவற்றுக்கும் மேல வியாழக்கிழமை அப்படிங்கிறதே பார்த்தா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மிகவும் சிறந்த நாள். அதனால நம்ம வியாழக்கிழமையில இருந்தே அமல் செய்ய ஆரம்பிச்சிடணும். இந்த விஷயம் அதுல முதல் விஷயம் பார்த்தா, அதுல முதல் விஷயம் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாட்கள். எல்லா நாளும் நம்மளை பார்க்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கான். இருந்தாலும் ஒரு சிறப்புக்குரிய நாள் வரும்போது நபி அவர்கள் இன்னுமே சிறப்பாக என்ன பண்ணுவாங்க, முதல்ல அமலாக எதை அதிகப்படுத்துவாங்கன்னா அதுதான் இஸ்திகஃபார். நீங்க எல்லா நாளையும் எடுத்துக்கோங்க, அரஃபா நாள் எடுத்துக்கோங்க, ஆசுரா நாள் எடுத்துக்கோங்க, லைலத்துல் கத்ர் இரவு எடுத்துக்கோங்க, எந்த நாள் வேணா எடுத்துக்கோங்க. அல்லாஹ்விடத்துல நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, இஸ்திகஃபார் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு மறுமையில நரகத்தை விட்டு பாதுகாப்பான். இம்மையில நம்முடைய கஷ்டங்களை போகக்கூடியதாக இருக்கும்னு தான் அதிகமான அறிவிப்புகள் வந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே இது வந்திருக்கு. காரணம் என்னன்னா, நமக்கு எல்லா அமல்களை விட மிகைத்த ஒரு அமல் இஸ்திகஃபார். இஸ்திகஃபார் ஒன்றை கொண்டே நம்ம எல்லா பலன்களையுமே அடைந்து கொள்ளலாம். இஸ்திகஃபார் அப்படிங்கிறது என்னன்னா, அல்லாஹ்விடத்துல நம்ம செய்த தப்புக்கு வருந்தி மன்னிப்பு கேட்பது. அது எந்த விதத்துல வேணா இருக்கலாம். தொழுகையாவும் தொழுகலாம். சிலர்லாம் நோன்பா வைப்பாங்க, பாவம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு நோன்பு வச்சு மன்னிப்பு கேட்பாங்க. இல்ல திக்ரா ஓதுவாங்க, துவாவா ஓதுவாங்க. இது எதுவுமே வேண்டாம். மனசுல இருந்து வருந்தி கண்ணில் தண்ணி வந்துட்டாவே அதுவே அவ்வளோ சிறந்தது. அந்த கண்களை நரகம் தீண்டாது. அப்ப இஸ்திகஃபாரை
பல வடிவத்துல நம்ம பண்ணலாம். அதுல ஒரு எளிமையான வடிவம் என்ன தெரியுங்களா? அது நம்ம வார்த்தையால அல்லாஹ்விடத்துல அதை கேட்பது. அப்ப முதல்ல நம்ம வந்து இந்த நாட்கள்ல செய்ய வேண்டிய ஒரு அமல் வந்து இஸ்திக்ஃபார். அந்த ஒரு இஸ்திக்ஃபாரை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய கருணை நம்ம மேல வந்துடும். சரி, இந்த அடியான் தப்பு பண்ணியிருக்கான், தப்பு பண்ணதை வருந்திருக்கான், இப்ப வருந்தி நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்கறான், இனி அவனுக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணணும், செய்து கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் கொடுப்பான். இல்ல, அதுக்கு பதிலா நீங்க தப்பு செஞ்சுட்டு தப்பு செஞ்சதை பத்தி யோசிக்காம அடுத்தடுத்து நல்லதா கேட்டுட்டு இருந்தா, இவன் தப்பும் செஞ்சுக்கிறான், நம்மள்ட்ட வந்து தேவைக்கு வந்து நின்னுக்கிறான். அப்ப இவன் வந்து நம்மள்ட்ட எவ்வளவு தப்பு செஞ்சாலும் இவன் வருத்தப்பட மாட்டான். நம்மள்ட்ட தப்பு செய்யறது இவனுக்கு வந்து கேவலமா இல்லை, நம்மள்ட்ட தப்பு செய்யறது இவனுக்கு குற்றமா தெரிய மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இவன் கொஞ்சம் பொறுமையா இருக்கட்டும், இவன் திருந்துட்டும்னு சொல்லிட்டு அல்லாஹ் விட்டுருவான். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா, தப்பு செஞ்சு போட்டு தப்புக்கு என்ன வந்து சரி செய்யணுமோ அதை செய்யறதே கிடையாது. அதை விட்டு போட்டு எல்லா அமலையும் செஞ்சுட்டு எனக்கு வந்து பதில் கிடைக்கலன்னு சொல்றோம். நீங்க மற்ற அமல்கள்லாம் செய்யவே தேவையில்லை. நீங்க வந்து இஸ்திக்ஃபார் செஞ்சாவே போதும். அந்த அமல்கள்ல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை கூட இது கொடுத்துரும். சில நேரங்கள்ல நீங்க கடனை அடைப்பதற்காக கடன் அடையக்கூடிய துவாக்களையே ஓத வேண்டாம். அது சுன்னத்தான துவாவாக இருந்தாலும் சரி, அதை நீங்க ஓதவே வேண்டாம். இஸ்திக்ஃபாரை ஓதுனாவே போதும். அதை கொண்டே உங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பு அல்லாஹுடைய அருளை கொண்டு வரும், அல்லாஹுடைய கருணையை நமக்கு தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எவர் ஒருவர் பாவ மன்னிப்பை கேட்டு வருகிறாரோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து பாவங்களுக்கு பகரமாக நன்மையை எழுதி, அதே மாதிரி வந்து பாவத்தின் காரணமாக தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு நீங்கி பாவம் இல்லாதவர்களாக நமக்கு காணாத புறத்திலிருந்து அல்லாஹ்வே உணவை கொடுப்பான், ரிஸ்க் அளிப்பான், நமக்கு தேவையான அனைத்து விஷயத்தையுமே செய்து கொடுப்பான், கவலை துன்பம் துயரத்தை நீக்கி நம்ம வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி வைப்பான். அப்ப உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு போதும். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பெற்று தரதுக்கு அப்படின்னா முதல்ல பாவ மன்னிப்புல நம்ம கவனம் செலுத்தணும். உங்களுடைய தேவையை வந்து அல்லாஹ் பார்த்துப்பான். ஆனா நீங்க வந்து நீங்க செஞ்ச தவறை வந்து நீங்க பார்த்துக்கணும். அதை நீங்க திருத்துறதுக்கான வழியை பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம், நம்ம தேவையவே தான் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம், நம்ம தவறெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறதே இல்லை. ஆனா நீங்க இஸ்திக்ஃபாருக்கு வந்து கொடுக்கக்கூடிய முன்னுரிமைங்கிறது வருந்தி அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அப்ப நம்ம என்ன ஓதலான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்திக்ஃபாருக்கு அஸ்தக்ஃபிருல்லா, அல்லாஹ் முஃபிர்லி, இந்த மாதிரி வார்த்தைகளை என்ன பண்ணலாம், ஓதி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. நிறைய துவாக்கள் இருக்கு, எது வேணா நீங்க ஓதலாம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்புக்கான துவான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்டே வரும். ஆனா நான் வந்து எளிமையா சொல்றது அஸ்தக்ஃபிருல்லா. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓதக்கூடியதா இருக்கு. வேகமா அஸ்தக்ஃபிருல்லா அப்படி ஓதக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லிட்டு பொறுமையாக அல்லாஹ் இடத்துல ஓதுங்க. அப்படி ஓதும் போதெல்லாம் நீங்க நினைச்சுக்கோங்க, என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் நான் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காகத்தான் இதை ஓதுறேன்னு சொல்லிட்டு நினைச்சு மன்னிப்பு கேளுங்க. முதல்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியா ஓத சொல்ல நம்ம ஒட்டுக்கா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 3ஐயும் சேர்த்து ஒரு வரியாக அமைத்து கொடுப்போம். அந்த வரியை நீங்க ஓதிக்கணும், சரிங்களா? அதனால வந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொன்ன நாளாக இந்த ஜும்மாவுடைய நாள் வந்து கொண்டிருக்கு. இதை நம்ம கவனிச்சே ஆகணும். நம்ம எப்பயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றோம், அவர்களுடைய பெயர் கேட்டா ஸலவாத் சொல்றோம், தொழுகையில தரூத் இப்ராஹிம் ஓதுறோம், நிறைய விஷயங்கள் செய்றோம். ஆனா அதெல்லாம் விட்டுருங்க. தனியா நபி அவர்கள் ஜும்மா நாளைக்கு வந்து ஸலவாத்து சொல்லுங்க, அந்த ஸலவாத்து எங்கிட்ட காட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஸலவாத்து சொல்றதுனால தான் உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியும்னு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாள்ல வியாழக்கிழமைக்கு பின்னாடி இருந்து நம்ம ஆரம்பிச்சு அசர்ல இருந்தே ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை முடிகிற வரையுமே நம்ம ஸலவாத்தை அதிகமாக ஓதிக்கிறணும். அது எப்படி ஓதலான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வேணா நீங்க வந்து பெருசு சிறுசுன்னு ஓதிக்கலாம். நீங்க வந்து சிறுக்கான வார்த்தைகள் இல்லாத எல்லா ஸலவாத்துமே ஓதிக்கலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து ஒரு சின்னதா எளிமையானதா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வா அலா ஆலி முஹம்மதின் எடுத்துக்கோங்க. இல்ல ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிறுசு தான். ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். யா அல்லாஹ், உன்னுடைய சாந்தியும் அருளையும் பரக்கத்தையும் நபி அவர்களுக்கும் நபியுடைய குடும்பத்தாருக்கும் தந்தல்வாயாக அப்படிங்கக்கூடியதான் இந்த துவா. மாஷா அல்லாஹ், ஆமீன். எவ்வளோ அழகா சின்ன வார்த்தையிலேயே அவர்களுக்காக நம்ம துவா செய்து விட்டோம் பாருங்க. இப்போ இரண்டாவது இது சொல்லிட்டோமா, மூணாவதா என்ன இருக்கு தெரியுங்களா? இந்த ஜும்மாவுடைய நாள் வருது பாருங்க. இந்த ஜும்மாவுடைய நாள்ல அல்லாஹ் பிரத்யேகமாக துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தை வைத்திருக்கான். அந்த நேரத்துல ஒரு அடியானுடைய துவா எதுவாக இருந்தாலும் அது வந்து மறுக்காமல் கபூலாக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த நேரம் என்னன்னே தெரியாது. அதனால நம்ம நாள் முழுவதுமே வியாழக்கிழமையுடைய மக்ரீபு தொடங்கி வெள்ளிக்கிழமை இரவு வரையுமே நீங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா துவா செய்யணும். ஆனா தொடர்ந்து துவா செஞ்சுட்டு இருக்க முடியுமா நம்மளால? நம்ம எப்ப துவா செய்யறோம், தொழுது முடிச்சுட்டு உட்காந்து துவா செய்யறோமோ தவிர தனியாலாம் துவா செய்யவே முடியறது இல்லை. அப்படிலாம் நம்ம துவா செஞ்சோம்னா நம்ம கவனமும் வர்றதில்லை. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, துவாக்கள்லேயே சிறந்த துவாக்கள் இருக்கு பாருங்க, குர்ஆன்ல வரக்கூடிய துவாக்கள். அந்த துவாக்களை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு சும்மா
அரை வரி ஒரு வரி தான் இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அதை ஓதுனாவே போதும், உங்களுக்கு அதுலேயே எல்லாமே அடங்கிடும். அதில் நமக்கு சிறந்த துவா எல்லாருக்குமே தெரிஞ்சது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தை வக்கினா அதாபன்னார் அப்படிங்கக்கூடிய இந்த துவா. இதை ஓதனாவே போதும், உங்களுக்கு எத்தனை தேவை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தேவை எவ்வளோ சின்ன தேவை, சொல்ல முடியக்கூடிய சொல்ல முடியாத எல்லா ஹலாலான தேவையும் இந்த உலகத்துல இருக்கிறது இதுல அடங்கும். அப்ப இந்த நாள்ல பார்த்தா பாவ மன்னிப்பு, சலவாத்து, துவா, இந்த மூன்றையும் தான் வந்து அதிகமா செய்யணும். இந்த மூணையும் எப்படி நம்ம சேர்த்தி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம சேர்த்தி செய்யணுங்கிறதுக்கான காரணத்தையும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா இந்த நாள் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு நாள் அப்படிங்கிறனால ஒரு குறிப்பிட்ட நாளா ஒரு குறுகிய நாளா இருக்கும். அதுல வந்து பார்த்தா எல்லா நேரமுமே சிறந்த நேரமா இருக்கு. அப்ப வந்து பார்த்தா நம்ம வந்து இதை மூணையும் ஓதுங்கன்னு சொன்னா, நீங்க ஏதாவது ஒரு நேரத்துல தொழுதுக்கு பிறகோ இல்ல ஒரு அசுருடைய நேரத்திலயோ இல்ல ஒரு சும்மா இருக்கக்கூடிய நேரத்திலயோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓதுவீங்க. ஆனா இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா, எல்லா நேரமும் இபாதத் செய்யக்கூடிய நேரமா இருக்கணும்ல, எல்லா நேரமும் ஓதிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை, நடக்கும் போது, நிற்கும் போது, உட்காரும் போது, வேலை செய்யும் போது, வெளியே போயிட்டு இருக்கும்போது, பிரயாணத்துல இருக்கும்போது, அந்த மாதிரி வந்து தொழுகை இருக்கோ இல்லையோ பெண்களுக்கு இதை ஓதிக்கொண்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களுக்கும் இதை ஓதிக்கொண்டே இருக்கலாம். அப்படி ஓதணும்னா இதை எப்படி ஓதணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூன்றையும் சேர்த்து ஒரே வரியில ஓதலாம். எப்படின்னா, முதல்ல சலவாத்தை ஓதி ஆரம்பிக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் அப்படின்னு நான் ஆரம்பிச்சுக்கிறேன். அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லா, அதாவது பாவ மன்னிப்பு கேட்கிறோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துவா கேட்கிறோம். அதுதான் நம்மளுடைய ரப்பனா ஆத்தினா துவா. அப்ப ஃபர்ஸ்ட் சலவாத் ஓதி, அஸ்தக்ஃபிருல்லா ஓதி, ரப்பனா துவா, இந்த மூணையும் சேர்த்து நீங்க ஒரு முறை ஓதுனீங்கன்னாவே இந்த 3 சிறப்பையும் இந்த நாட்கள்ல நீங்க செய்த நன்மையை பெறுறீங்க. இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிட்டே இருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஓத முடியாதா? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. வேலை செய்யும்போது கூட ஓதிடலாம். அப்படி ஓதுனாதான் இந்த நாளுடைய முழு சிறப்பும் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த அந்தஸ்தும் நமக்கு கிடைக்கும். இப்ப நான் இதை ஒரு தடவை ஓதுறேன் பாருங்க, வெறும் ஒரு 5 செகண்ட் போதும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் அஸ்தக்ஃபிருல்லா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அஸனத்தை வக்கினா அதாபன்னார். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதை தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிக்கிட்டே இருப்பேன் இந்த நாள் முழுவதுமே, இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது எந்த தேவை கேட்டாலும் அந்த தேவை நமக்கு நிறைவேறும். இந்த வந்து ரப்பனா ஆத்தினா ஓதும் போது உங்களுடைய தேவையை அந்த இடத்துல மனசுல நியத்து வச்சுக்கோங்க. இந்த தேவையை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு மனசுல நியத்து வச்சுட்டீங்கன்னா போதும். ஸலவாத் ஓதி தௌபா செஞ்சு ஒரு துவா ஓதும் போது அந்த தேவை நிறைவேறும். அல்லாஹ் உங்களுக்கு நீங்க எந்த நியத்து வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.